கதைகள் கேட்பது உங்கள் கற்பனை திறனை மேம்படுத்தும், ஞாபக ஆற்றலை அதிகரிக்கும், மன அழுத்தத்தை குறைக்க உதவும். கதைகளை நமது சேனலில் கேளுங்கள், உங்கள் வாழ்வை மேம்படுத்துங்கள். ஆருஷி தல்வாரோட கொலை வழக்கு குறித்து தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த ஆருஷி தல்வார் மற்றும் ஹேம்ராஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டு நபர்களோட இரட்டை கொலை வழக்கு நடந்தேறிய ஆண்டு 2008. இந்தியாவையே உழுக்குன ஒரு கொலை வழக்குல இதுவும் ஒண்ணு. இது சொல்ல போனா ஆருஷி தல்வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 14 வயசு சிறுமி மற்றும் ஹேம்ராஜ் பஞ்சாடே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 45 வயதுடைய அந்த ஆருஷி தல்வார் வீட்டு வேலைக்காரன், இந்த ரெண்டு பேர்த்தோடைய மர்டர் சம்பந்தப்பட்டது. இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நொய்டா மாவட்டத்துல, மாநிலம் உத்தரப்பிரதேசத்துல. இந்த கேஸ் மீடியா முன்னாடி ரொம்ப அதிகமான ஒரு கவனிப்பை பெற்றது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்க குழப்பத்துல நிக்குது. அது மட்டும் இல்லாம கடைசியா கோர்ட்டு தீர்ப்புமே பலவிதமான சர்ச்சைகளை எழுப்புது. இப்போ இந்த மர்டரை பத்தி நாம இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். இந்த மர்டர் என்னைக்கு நடக்குதுன்னா சரியா மே 15 to 16 அந்த இரவு நேரத்துல 2008 வருஷம். சரியா மே 16 2008 வருஷத்துல இந்த ஆருஷி தல்வார் அவங்களோட பெட்ரூம்ல கழுத்து அறுபட்ட நிலையில தலை துண்டிக்கப்பட்டு கிடக்குறாங்க. முதல்ல அந்த வீட்டோட வேலைக்காரன் ஹேமராஜ் மேலதான் எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது. ஏன்னா அவன் அன்னைக்கு வேலைக்கும் வரல, ஆளும் ஊருக்குள்ள இல்ல. ஆனா மே 17 அவனோட உடம்பு மொட்டை மாடியில கிடைக்குது. அதே மாதிரி கழுத்து அறுக்கப்பட்டு தலை துண்டிக்கப்பட்ட நிலையில. முதல்ல போலீஸ் மொட்டை மாடியில செக் பண்ணாம வெறும் பெட்ரூம்ல இருந்த பாடியை மட்டும் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க. அதனாலேயே முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கப்பட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டார்டிங்ல என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கன்னா, அந்த இரவு நேரத்துல வீட்டோட கதவு எல்லாம் உள்புறமா தாழ்பால் போடப்பட்டு இருக்குது. வெளியே இருந்து உடைச்சிட்டு உள்ள வந்தது மாதிரி எந்த தடையும் இல்லை. அதனால இந்த போலீஸ் எல்லாரும் வீட்டுக்கு உள்ள இருந்தவங்க தான் இதை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. முதன்மையான அந்த சஸ்பெக்ட்ஸ் யாரெல்லாம்னா அந்த ஆருஷி தல்வாரோட அப்பா அம்மா தான், ராஜேஷ் தல்வார் மற்றும் நுபூர் தல்வார். ரெண்டு பேருமே ஃபேமஸான டென்டிஸ்ட். இந்த வகையில் அவங்க யோசிக்கும் போதுதான் ஆணவ கொலையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் போலீஸுக்கு பிடிபடுது. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராஜேஷ் தல்வார் அவரு ஆருஷி மற்றும் ஹேமராஜ் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்ததை பார்த்துடுறாரு. அதாவது ரொம்ப அந்யோன்யமான நிலையில இருக்கிறத பார்த்துடுறாரு. அதனால ரெண்டு பேரையும் கொன்னுடுறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல ஒரு விஷயம், இதுல ஃபாரன்சிக் எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. பியூர்லி அவங்களோட ஒரு தியரியை வச்சுதான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா மீடியா இதை ரொம்ப ப்ரெஷர் பண்ணதுனால, இன்வெஸ்டிகேஷனும் சரியா போகாததுனால கேஸ் சிபிஐக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. சிபிஐ டீமை லீட் பண்றது அருண்குமார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்றாரு. வெளியே இருந்துதான் வேற யாரோ பண்ணிருக்கிறாங்க, வேற எந்த வேலைக்காரர்களாக கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரெண்டாவது ஒரு சிபிஐ டீம் ஃபார்ம் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அருண்குமாரோட தியரி எல்லாம் இல்ல, ஆருஷியோட அப்பா அம்மா தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த எவிடன்ஸ் சரியான எவிடன்ஸ் இல்லை, பட் அந்த சூழ்நிலை சார்ந்த ஆதாரங்களை மட்டும் காட்டி அந்த சிபிஐ டீம் அப்படி சொல்லியிருக்குது. இது கோர்ட்டுக்கு வரும்போது 2013 வருஷத்துல ஆருஷியோட அப்பா அம்மாவுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. அதுவும் அந்த சூழ்நிலை ஆதாரங்களை வச்சுதான் கொடுக்கப்படுது. அதுக்கு அகைன்ஸ்டா அவங்க ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சரியா 4 வருடங்கள் கழித்து 2017 வருஷத்துல அலகாபாத் ஹைகோர்ட் அந்த தல்வார் ஃபேமிலி அப்பா அம்மாவையும் அவங்களுக்கு எதிராக சாலிடான எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுது. இது மக்கள் மத்தியில அதிர்ச்சி அலைகளை உண்டாக்குது. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொன்னது யாருன்னு இன்னும் அந்த கேஸ்ல தெளிவான முடிவு இல்லை. அப்பா அம்மா கொன்னாங்க அப்படின்னு ஒரு டீம் சொல்லுது, ஒரு கோர்ட் ஆமா அவங்க தான் அப்படின்னு சொல்லி தண்டனையும் கொடுக்குது. இன்னொரு டீம் அவங்க கொல்லல அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுது. இன்னொரு கோர்ட் ஆமா அவங்க கொல்லல, சரியான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. இப்போ இதுல ஒரு விஷயம் என்னதுன்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபெயிலியரா இல்லையா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபெயிலியர் அப்படின்னு தான் தெரியும். ஒரு வீட்டுல கொலை நடந்திருக்குது, அந்த பெட்ரூமை மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க போலீஸ்காரங்க. அது மட்டுமே இல்ல, ஒருவேளை சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்து உள்ளவங்க தவறு பண்ணிக்கிட்டு அந்த தவறை எளிதா மறைச்சு சட்டத்தோட இருட்டறையில இருந்து எளிதா தப்பிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க வருது. முக்கியமா மீடியா ட்ரையல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா
இந்த நியூஸ் மீடியா எல்லாமே அவங்களே வாதாடி அவங்களே ஒரு ட்ரையல் மாதிரி நடத்தி அவங்களே இதுதான் இவங்க தான் குற்றவாளிகள், இதுதான் நடந்துச்சு, இல்ல இவங்க தான் குற்றவாளிகள் இல்ல அப்படின்னு அவங்களே ஒரு கோர்ட் மாதிரி பிஹேவ் பண்றது இது இந்த கேஸை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குது. அதே போல போலீஸ் இன்வெஸ்டிகேஷனோட ஃபெயிலியரையும் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனோட ஃபெயிலியரையும் நெத்தி புட்டில அடிச்சது மாதிரி இந்த கேஸ் எடுத்து காமிச்சிருக்குது. இந்த கேஸ்ல உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு மர்மமான வழக்குல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.